வணக்கம். வெல்கம் டூ நாஞ்சில் கிரீன் கிச்சன். இன்னைக்கு மஷ்ரூம் பிரியாணி ரொம்ப ஈஸியா குக்கர்ல எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நாஞ்சில் கிரீன் கிச்சன் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ குக்கர்ல 2 ஸ்பூன் நெய் எடுத்துக்கோங்க. கூடவே 2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் ஒரு பிரியாணி இலை, ஒரு நட்சத்திர சோம்பு, 2 துண்டு பட்டை, 3 கிராம்பு, 3 ஏலக்காய், இதுக்கு கூட நீல வாக்கில் கட் பண்ணி வச்சிருக்க 2 பெரிய வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் வதங்குறதுக்கு லைட்டாக உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. அப்போ தான் சீக்கிரமாக வதங்கும். நல்லா ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. அப்போ தான் பிரியாணி கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது இதுக்கு கூட 1 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. அப்புறமா இதுக்கு கூட ஒரு பெரிய தக்காளியை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கோங்க. கூடவே 3 பச்சை மிளகாயும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளியும் பச்சை மிளகாயும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், 2 டீஸ்பூன் வத்தல் பொடி, இவ்வளோ சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதுக்கு கூட 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 4 டீஸ்பூன் தயிர் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போது இதுக்கு கூட ஒரு கைப்பிடி அளவு மல்லி இலை, ஒரு கைப்பிடி அளவு புதினா இலை, ரெண்டையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இதெல்லாம் நல்லா வதங்கியாச்சு. இப்போது நான் 200 கிராம் காளானை இந்த மாதிரி கட் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். காளான் சேர்த்ததுக்கப்புறம் உடனே தண்ணி சேர்க்க வேண்டாம். ஏன்னா காளான்லேயே நிறைய தண்ணி இருக்கும். இப்போது தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்ததுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போது காளான்லாம் வெந்து தண்ணிலாம் நல்லா வற்றியாச்சு. இப்போது பிரியாணிக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துடலாம். நான் 2 கப் அரிசி எடுத்திருக்கேன். அதுக்கு 3 கப் தண்ணி சேர்த்துருக்கேன்.
இப்போது இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உப்பு போதுமான்னு செக் பண்ணிக்கோங்க. உப்பு பத்தலைன்னா கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதை அப்படியே நல்லா கொதிக்க விட்டுடலாம். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. நான் ஏற்கனவே அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே 2 கப் பாஸ்மதி அரிசியை ஊற வச்சுருந்தேன். அதையும் சேர்த்துடலாம். அரிசி சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போது குக்கரை மூடி வச்சு வெயிட் போட்டுடலாம். இப்போது மீடியம் ஃப்ளேமில் வச்சு 2 விசில் வர்ற வரைக்கும் வேக விட்டுக்கோங்க. 2 விசில் வந்ததுக்கப்புறம் ஒரு 20 நிமிஷம் கழித்து நல்லா ப்ரெஷர்லாம் போனதுக்கப்புறம் குக்கரை திறந்து பார்த்துடலாம். இப்போ மஷ்ரூம் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், குக்கரில் ஒன்றும் கூட ஒட்டாமல் உதிரி உதிரியாக அழகாக இருக்குது. நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நாஞ்சில் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.